மறைக்க நான் கட்டேன் நீங்கள் ஆரஞ்சு இப்ப கேட்க வெளிச்சோதான் பொலிச்சேன் நான் சொன்னா பொலிச்சேன் ஐசியா காட்டு இவ்வளவுதான் பொலிச்சேன் ஐசியா காட்டுன்னு சொன்னா என்ன கேன்லோ பிடிச்சது அடித்து நான் முறைமட்டு கேட்டேன் நான் ஒரு உத்தியோகத்துக்கு வேலை செய்யறேன் என்ன நீங்க என்ன கேன்லோக்கு அடிச்சு நான் இந்த குற்றம் செய்யறேன்னு கேட்க என்ன கேன்லோக்கு அடிச்சு ஆட்டோக்குள்ள ஏற்ற வலிக்கிறேன் நான் முரம்பட்டேன் என்னால என்னத்துக்கு நான் முரம்படணும்னு சொன்னா நான் இந்த குற்றம் செய்யல அப்ப என்னால முரம்பட்டேன் நானும் நீங்க சும்மா எவ்வளவு சனத பாப்பி காட்டுங்க படம் காட்டுங்க வீடியோ காட்டுங்க எல்லாம் கண்ட ஐல வாட்டல் ஏய் போடு நிப்பாட்டு நீ என்ன கேட்ட நான் கேட்ட போலீஸா ஐடி காட்டுறது போலீஸானே ஐடி காட்டு கேக்குற புள்ள நான் லோப்பா கேட்ட இது காட்டு ஷேர் கடிக்க வந்து ஷேர் போடு அது வீடியோல இருக்கு நான் கேட்ட சரி போ தம்பி மாதிரி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நான் எத்தனையோ ஊடகங்கள் அறிவிச்சேன் நான் இவனை பற்றி. இவன் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா கம்பஸை கட்டுறதை காணி கொடுத்தவன் வந்தான் தம்பி. அதில் இது பட்டி கை மாறினான்னு எனக்கு தெரியும். இவன் தான் காணி கொடுத்தவன், காணியை தாரவாத்து கொடுத்தவன் வந்தான், விளங்குதானே. அது மட்டும் இல்லை, இந்த வாகரையில் இருந்த டிஎஸ் அருணன் சொல்லி அவருக்கு ஓட்டமாவில் உள்ள முஸ்லீம் காக்காமாருக்கு காணிகள் கொடுக்க வேணும்னு சொல்லி இவன் கமிஷனை பண்ணிட்டு அருணன்ட்ட அந்த டிஎஸ்கிட்ட வந்து பெர்மிட் போட்டு கொடுக்க சொல்ல டிஎஸ் ஏலான்ட்டு சொன்னேன். டிஎஸ்ஸை 3 தரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எத்தனைச்சவன் நான். ஹோம் அஃபேர்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி என்னோட நல்ல மண்டபடியாக 3 தரம் நான் தான் கேன்சல் பண்ணேன் நான், விளங்குதானே. அது மட்டும் இல்லை, கடைசியாக ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ஒரு கிழமைக்கு முதல் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லில் அந்த மனுஷனை கொண்டு வந்து கச்சேரியில் கொண்டு வச்சுக்கிறானே. ஒரு அருமையான மனுஷன். நீங்கள் நான் சொல்கிறது பொய் என்று சொன்னால் வாகரில் யாராவது இருந்தால் அருணன் டிஎஸ் அப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். 1. 2வது, குச்சவெளியிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், பொத்துவில் வரைக்கும் கடற்கரையில் உள்ள இல்மனைட் மண் அகல்றதுக்கு செந்தில் தொண்டமான் என்ற பரதேசி ஆளுநராக இருந்து கொண்டு இங்கே ஜெல்மோல் லங்கா மெட்டல் என்று சொல்லி 2 கம்பெனியை கொண்டு எத்தனையோ கோடியை வேண்டிட்டு இல்மனைட் மண் அகழ்வுக்கு வந்தவனில் நான் தான் கேஸ் போட்டு நிப்பாட்டினேன். நான் தான் முதலாவது வாகரில் அந்த ஆர்ப்பாட்டம் எடுத்து நிப்பாட்டினான். அதுக்கு அந்த அருணன் டிஎஸ் கடைசி வரையும் கடிதம் கொடுக்கல. அந்த மனுஷனுக்கு எத்தனை நேரம் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணான். அவன் செந்தில் தொண்டமான் சேர்ந்து இவனும் சேர்ந்து தான் அதை செய்தவன், விளங்குதானே. கடைசி வரைக்கும் இப்போ கதை அளக்கிறான் வந்திருந்து ரத்தம் சிந்தி வந்த இயக்கமாமன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எத்தனை புள்ளையில் அல்லவாங்களை ஏற்றி கொண்டிருக்கான் தெரியுமா. அவன் எத்தனை புள்ளையில் கடத்தி கொண்டே சா கொண்டிருக்கான் தெரியுமா. எவ்வளவு பேர். அதில் எந்த அம்மாவோட தங்கச்சி இந்த மகன் கோவிந்தராஜன் என்று சொல்லி சுப்பிரமணியம் கோவிந்தராஜன் 2000ஆம் ஆண்டு புலியிலிருந்து விலத்தி வெளிநாடு போயிட்டு வந்து இறங்கி அடுத்த நாளை தூக்கி கொண்டு போட்டுட்டாங்க உடனே, விளங்குதானே. அதே மாதிரி மண் என்ற பத்திரிகை எந்த கட்சியிலிருந்து ஒரு பொடியன் செய்தவன் அருள்னு சொல்லி அவனை அந்த பத்திரிகை ஈரோஸுக்கு செய்கிறான்னு சொல்லி அந்த ஆயுதங்களோட இருக்கிறேன் 2010ஆம் ஆண்டு அவனையும் தூக்கி கொண்டே போட்டுட்டானேன், விளங்குதா. அதே மாதிரி ஈரோஸில் ஒரு மூத்த தோழர் குணம் என்று சொல்லி 6 மூத்தாம் குடியிருப்பு
தீபனண்டு ஹீரோஸில் இருக்கிறவண்ட மாமா, நீங்கள் இப்போ ஆரம்பம் குறிப்பிட விசாரிச்சாலும் தெரியும். அந்த மனுஷனையும் கொண்டு போய் மயிலை வெட்டுவான் என்ற இடத்துல வெட்டி பம்பு மணக்குள்ள புதைச்சானல். சரி, இவன் செய்த கொள்ளைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இரத்த கரையை ஏற்படுத்தினது இவன் தான். விளங்குதானே? வாகர, மாங்கனி, கதிரவழி, கட்டுமுறிப்பு, முருத்தான, பொண்டுகள் சேன, வடமுனை, கள்ளிச்ச வடமுனை. ரைட், இந்த பகுதி தனுவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பகுதியெல்லாம் தனுவும் ஒரு போராளி. இந்த பகுதியில் இருக்கிற காணி நியாயமான காணி. புனான கிழக்கு வாகர டிஎஸ்க்கு சொந்தமான காணி. புனான கிழக்க கூட தாரவாத்து கொடுத்தவன் இந்த பரதேசி. தெரியுமா? ஆத்திரமா இருக்கு தம்பி. இதெல்லாம் தாரவாத்து கொடுத்து போட்டு இன்றைக்கு கதை சொல்கிறான் ஹிஸ்புல்லா வச்சு. அவன் முதலமைச்சராக இருக்கிற நேரம் கிடந்த அமைச்சு பதவி முழுக்க அவன் ஹிஸ்புல்லாவுக்கு தான் கொடுத்தபடியே தான் அவ்வளத்தையும் தாரவாத்து இவன் எடுத்தவன். இன்றைக்கு அவன் பாதுகாத்தான். எது தம்பி பாதுகாத்துக்கிறான்? எதை பாதுகாத்தவன் ஒன்று சொல்லுங்க. அது மட்டும் இல்லை தம்பி மாதிரி, இவன் அந்த என்ன வீதி அபிவிருத்தி இன்னொரு சிறு கைத்தொழில் அமைச்சர் தான் இருந்த ராஜாங்க அமைச்சர். பொத்துவில்லை கிராமத்தில் 36 ரோட் அலோகேட் பண்ணிக்கிறான் தம்பி. 36 ரோட்டில் ஒரு ரோட் கூட சரியா தமிழனுக்கு இல்லை தம்பி. அவ்வளோ முஸ்லீம் ஏரியாக்கள் எங்கே காட்டுக்கெல்லாம் கான்கிரீட் ரோட், கிரவல் ரோட். ஒவ்வொரு ரோட்டுக்கும் 15% கமிஷன் வேணுமென்ற நான் ஆதாரம் தர்றேன். நான் எந்தெந்த ரோடு லிஸ்ட்டே உங்களுக்கு நான் போடுறேன். சரி, ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் தம்பி. சரியா, இவன் ரோட் போடுறதும் கிரவல் தூவுறதும் தான் இவன் வேலை. 15%, 20% கமிஷன் எடுத்து கொண்டிருப்பான். அதே மாதிரி மாங்காடோ செட்டிப்பாளையம் தனுவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் பொம்பளை பாக்கரையில் இன்ஜினியராக இருந்தவன் இவனில் போடாத ரோட்டுக்கு போட சொல்லி சைன் கேட்டேன். அந்த மனுஷி கடைசி வரைக்கும் சைன் கொடுக்கல. காலையில் 5:30 மணி ஒரு வயசு குழந்தைக்கு அந்த மனுஷி பால் கொடுத்து கொண்டு சூட்டு தள்ளிப்பட்டு வந்தவனில் விளங்குதானே செட்டிப்பாளையத்தில். ரைட், இப்போவும் அந்த மனுஷன் அங்கே தான் இருக்குது. ஒரு ஆதாரம் அந்த மனுஷன் நான் கூட பேச வைக்கிறேன். சரி, அந்த மனுஷியை போட்டு தள்ளிட்டானில் இன்ஜினியர் மனுஷியை. இப்படியான ஒரு பரதேசி தம்பி இவன் இந்த கதை சொல்கிறான். விளங்குதானே? இவன் ஆதாரம் எவ்வளவு இருக்கு. நான் இப்போ விடுவேன். 10ஆம் தேதி முதல் கொலைப்பட்டியல் அவுட் பண்ணுவேன். நான் அவுட் பண்ண விட மாட்டேன். நான் கடைசி வரைக்கும். இவன் யார்கிட்ட கதை சொல்கிறான் எனக்கிட்டியா? இன்னும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கோ இந்த மண்ணை தாரவாத்து கொடுக்கறதுக்கோ இவன் இல்லை. இவன் அப்போ நாளை மேலாது போராளிகள் இருக்கிறானே, தூய்மையான கூட இருக்கிறானே. சரி, ஒதுங்கி கொண்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறானே. ஏன்னா இந்த பரதேசியில் அரசியலுக்கு வந்தபடியா. விளங்குதானே தம்பி மாதிரி? கடைசி ஏமாறாதாங்க இவன் கதையை வச்சுக்கொண்டு. அது மட்டும் இல்லை தம்பி மாதிரி, சுபகீதா பிரபாரன் மேயராக இருக்கிற நேரம் நான் அதில் மெம்பராக இருந்தேன். நான் 2013ஆம் ஆண்டு நம்மளோட பஸ் தரிப்பு நிலையத்தில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட், அதில் கீழே கிட்டத்தட்ட 35 கடத்தொகுதி கட்டியிருந்தேன். அந்த கடத்தொகுதியை நாங்கள் டெண்டர் விட்டு சபையில் முடிவெடுத்தினாங்க. டெண்டர் விட்டு அதில் வேறு லாபம் மூலம் இன்னும் கொஞ்சம் கடத்தொகுதியை கட்டலாம், அபிவிருத்தி செய்யலாம்னு சொல்லி மக்களுக்கு டெவலப் பண்ணலாம்னு. இவன் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து இல்லை அதில் 20 கடை எனக்கு வேணும் என்று சொல்லி காத்தாங்குடி காக்காமா இருக்குது விலை கூடிய விலைக்கு விற்கிறதுக்கு மேயர்கிட்ட சண்டை பிடிச்சவன். நான் விடலை கடைசி வரையும். நான் கடைசி வரையும் விடலை. விடாமல் இருந்தேன். நான் தம்பி மாநகர சபைக்குள்ளே பூந்தவனில் 18 பேர் ஆயுதத்தோடு வந்து என்ன அடிச்சு என் தலையெல்லாம் உடைச்சி உனக்கு 9 தையல் என் கழுத்து எலும்பெல்லாம் உடைஞ்சி நான் கிட்டத்தட்ட இங்கே 15 நாள் ஓட்டில் இருந்தேன். நான் மட்டக்களப்பு ஓட்டில் நான் செத்துறேன். அடிச்சு கீழே போட்டு போனவன் தம்பி. என் கண்ணுக்குள்ளால் காதுக்குள்ளால் மூக்குக்குள்ளாலாம் ரத்தம். அப்படி என்ன நான் செத்துறேன்னு என்னை விட்டுட்டு போனவன். சரி, 14 நாள் இங்கே இருந்து போட்டு நான் உடனே டிக்கெட் பாட்டிட்டு சுவிஸுக்கு போயிட்டேன். சுவிஸுக்கு போய் 1.5 மாதம் நான் போட்டில் இருந்து தான் என் கழுத்து கூட சரியாக வந்தது. விலங்குதானே? இன்றைக்கும் எனக்கு தலை சுற்று வர்றது காரணம் இந்த பரதேசி தம்பி. விலங்குதானே? இன்னும் எவ்வளோ பிரச்சனைக்கு தெரியுமா மண்டே? என்ன அடித்து சாவு செத்துனான்னு தான் போட்டு போன முடியல. அந்த நேரம் எல்லாம் கோட்டாபியா இவன் மகிந்த எல்லாம் அவனோட இவனில் ஆயுதத்தோட நான் என்னால் என்ன செய்யலும். இதான் நடந்தது தம்பி மாதிரி.